இன்னைக்கு நம்ம பேராப்ளீஜியா, பேராபாரசிஸ், குவாட்ரிப்ளீஜியா அண்ட் குவாட்ரிபாரசிஸ் பற்றி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் என்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போது இது எல்லாமே மூளை இல்லைன்னா முதுகுத்தண்டில் ஏற்பட்ட பாதிப்புனால ஏற்படுற கைகளில் அல்லது கால்களில் ஏற்பட்ட பலவீனம் அண்ட் இயக்கமின்மை இதெல்லாம் தொடர்புடையதாக இருக்குது. இப்போ பேராப்ளீஜியானா என்னென்னா கம்ப்ளீட் பேரலைசிஸ் ஆஃப் த போத் லெக்ஸ் அண்ட் லோவர் பாடி. அப்படின்னா என்னென்னா ரெண்டு காலும் கீழ்ப்பகுதி உடம்புக்கு கீழே, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கிற ரெண்டு காலும் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் பேராப்ளீஜியா. இயக்கம் குறைஞ்சபட்சம் இயக்கம் இருக்காது அண்டு உணர்வு இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ எதையுமே உணர்வும் இருக்காது இயக்கமும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். cannot மூவ், cannot ஃபீல் எனிதிங் பிலோ த வெயிஸ்ட். சரிங்களா? இதுதான் பேராப்ளீஜியா. பேராபாரசிஸ்னால் என்னன்னா ரெண்டு கால்லையும் பலவீனம் மட்டும்தான் இருக்கும், முழு முடக்கம் இருக்காது. சற்று சப்போர்ட்டோட கொஞ்சமாக நடந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இருக்கிறது பேராபாரசிஸ். அப்புறம் குவாட்ரிபாரசிஸ்னால் என்னென்னா ரெண்டு கை ரெண்டு கால், கழுத்துக்கு கீழே ரெண்டு கை ரெண்டு கால் என 4 உறுப்புமே பலவீனமாக இருக்கிறது. இயக்கம் சாத்தியம், ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு, மூமெண்ட்ஸ் ரொம்ப லிமிட்டெடு. குவாட்ரிப்ளீஜியானா என்னென்னா 4 உறுப்புமே கம்ப்ளீட் ஆல் த 4 limbs, ரெண்டு கை ரெண்டு கால், வயிறு, பின்னாடி இடுப்பு எல்லாம், கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது, உணர்வும் இருக்காது. தலை மட்டும்தான் ஆட்ட முடியும்னு வச்சுக்கோங்களேன். தலைக்கீழே எதுவுமே வேலை செய்யாது. இதுதான் குவாட்ரிப்ளீஜியா. இந்த கண்டிஷன்ஸ் எதனால் வருது, காசஸ் எதனால் இதெல்லாம் வருதுன்னா மெயின் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. ஒரு மரத்துலேருந்து விழுந்துட்டோம், மாடியிலேருந்து விழுந்துட்டோம், ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் வர்றது தான் இது மெயின். 2வது ஸ்ட்ரோக்கு, பக்கவாதத்தினால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், டீமைலினேட்டிங் டிசீஸ். மூளையிலிருந்து மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்னு ஒரு டிசீஸு. நம்ம நரம்புல எல்லாம் மைலினேஷன் இருக்குது, அந்த மைலினேஷனை காலி பண்ணி டீமைலினேட்டிங் ஆகிறதுலையும் இது நடக்குது. அடுத்து செரிப்ரல் பால்சி, மூளை வளர்ச்சி இல்லாத மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்பெஷல் சில்ட்ரன், அவங்களுக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடுத்தது டியூமர் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பிரெயின் ஆர் ஸ்பைனால் நடக்குது. ஒரு கட்டியோ, சாதா கட்டியோ, இல்லை பினைன் டியூமரோ, இல்லை கேன்சர் கட்டியோ, ஏதோ ஒரு டைப் ஆஃப் கட்டியோ, இல்லை பெரிய இன்ஃபெக்ஷனோ நம்ம மூளையிலையோ ஸ்பைனல் கார்ட்லேயோ ஏற்பட்டுட்டா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூளை அல்லது முதுகு பகுதியில் கட்டி அல்லது தொற்றுகள்னால வர்றது. அப்புறம் இதனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை பார்த்துடலாங்க. என்னென்ன ஒரு சிம்டம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. கை கால்களை இயக்க முடியாமல் இருக்கும், இதுதான் மெயின் சிம்டம். அப்புறம் உறுப்புகளில் உணர்வே இருக்காது, உணர்வு சுத்தமாக போயிடும். அடுத்தது சிறுநீர் மலம், அதாவது யூரின் அண்டு டாய்லெட்டு, பிளாடர் பவல், இதெல்லாம் கட்டுப்பாடே இருக்காது, அது தானாக தான் போகும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. அப்புறம் தசைப்பிடிப்பு, மசில் ஸ்டிஃப்னஸும், அப்புறம் மசில் ஸ்பேசம், நடுக்கமும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். மசில் ஸ்பேசம்னா நடுக்கம் மாதிரியான ஒரு டைட்னஸ்ஸு. அப்புறம் லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், இயக்கங்களில் ஒருங்கிணைப்பில் குறைபாடு வந்துடும். அப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி பார்க்கலாங்க. ட்ரீட்மெண்ட் காரணத்தை பொறுத்து தான் இருக்குங்க. பொதுவாக இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பியாக இருக்குது. ஃபிசியோதெரப்பி அதனோட தசையோட பலத்தை அதிகப்படுத்தி இயக்கத்தை மேம்பட வைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல ஆக்குபேஷனல் தெரப்பி, அது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர சாதனங்கள் லைக் வீல் சேரு, அப்புறம் வாக்கர், இது மாதிரியெல்லாம் தேவைப்படுது. இது மாதிரிலாம் வச்சு அதை ஓரளவுக்கு க்யூர் பண்ண முடியும். அப்புறம் தசைப்பிடிப்பு வலிகளுக்கு மருந்துகளும் உபயோகமாக இருக்குது. கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஆதரவான ஆலோசனை ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அப்புறம் இதுக்கான ஹோப்பும் என்கரேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. முடக்கங்கள் இருந்தாலும்
பலரும் வந்து மகிழ்ச்சியாக, சுயாதீனமாக, மகிழ்ச்சியாக, இண்டிபெண்ட்டாக, சுயமாக வாழ முடியுங்க. உடற்பயிற்சி, ஃபிசியோதெரப்பியும், அப்புறம் ஆதரவு, சப்போர்ட்டும், தொழில்நுட்பம், டெக்னாலஜி மூலமும் வாழ்க்கையை வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம். விழிப்புணர்வு ஏற்படுத்தி உதவுறது தான் இதில் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் மூலம் ரொம்ப நல்லா அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஒவ்வொருத்தரோட காரணத்தை பொறுத்து தான் அது எவ்வளோ வேகமாக இம்ப்ரூவ் ஆகுதா, லேட்டாக இம்ப்ரூவ் ஆகுதா, இல்லை இம்ப்ரூவ் ஆக முடியாத இடத்துல இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.